எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி மின்ட் சட்னி. இந்த சட்னி வந்து நான் சாட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு பெரிய கட்ட அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினாவை நல்லா 3லேருந்து 4 முறை நல்லா தண்ணியில் அலம்பியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் மிக்சியில் சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் மிக்சியில் சேர்த்துக்கினேன். இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் காரம் எடுப்பாகவே இருக்குனாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் சேர்த்துக்கினேன். ஏன்னா சாட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து அந்த வேவிச்சு உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்குறப்போ அது கொஞ்சம் காரம் தேவைப்படும். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, அடுத்து சீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா வழவழன்னு பேஸ்ட் மாதிரி அது சட்னி மாதிரி அரைச்சிக்கணும். இது வந்து நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணலாம். அப் டு 1 வீக் ஸ்டோர் பண்ணலாம். ரெசிபியின் டீட்டெயில் பிளாகில் இருக்குது. பிளாக் விசிட் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை பை.